எங்க அம்மா அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்குமாவது அவங்களுக்காக என்ன உயிரோட விட்டு வச்சிருக்க கூடாதா? முருகா, உன்னையே கதையும் நம்பி இருந்தனே, என்ன எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து பிரிச்சுட்டியப்பா. இது உனக்கே நல்லா இருக்கா முருகா? முருகா, அவங்களுக்கு கண்ணு தெரியாதுடா, நாங்க பாராம ஏழைகடா. எங்க அம்மா அப்பாவை பொறுப்புல விட்டுட்டு போற முருகா. எங்க முருகா, எங்க அம்மா அப்பாவை காப்பாத்து முருகா. அப்பா அப்பா, அனாதை விட்டு நான் போறேனே, நான் செத்த செய்தி கூட உங்களுக்கு தெரியாம போறேனே, உங்களை எங்க முருகன் நான் காப்பாத்தணும். அம்மா அப்பா, பழனி அப்பா, திருப்பரங்குன்ற முருகா, எங்கள் முருகா, இவ்வளவு சீக்கிரம் என்ன கூப்பிடுறியப்பா? வரப்பா, நான் பார்த்துறேன். எங்க அம்மா அப்பாவை காப்பாத்துறியா? காப்பாத்துற முருகா, நான் பார்த்துறேன். அம்மா போன பிள்ளைய இன்னும் காணுமே. யார் அவன் திண்ணையில புலம்பிட்டு உட்கார்ந்துருக்கான்? யார் யாரு உளறிட்டு போயா எந்திரிச்சு? ஐயா, உள்ள சுப்பிரமணியம் வந்தது நாங்க போயிடுறோம். ஐயா, யார் யா சுப்பிரமணியம்? சுப்பிரமணிய கடவுளா வர போறா? போயா இங்கிருந்து, போயா கழுத்து பிடிச்சு வழியா தள்ளட்டுமா? அதான் வந்துட்டேன் ஐயா, என்னையா மறைக்கிறா? போயா. அம்மா, இந்தாம்மா பழம். என்ன பழம்பா? சிவப்பழம் கொடுத்த ஞானப்பழம்மா. மணி, நீ எங்களை தனியா விட்டுட்டு போயிட்டியா? யாரோ சிடுமஞ்சி பைய கூப்பிட்டு மிரட்டுறான்ப்பா. உங்களை எல்லாம் தனியா தவிக்க விடக்கூடாதுன்னு தானே சுப்பிரமணியான்னு கூப்பிட்ட உடனே ஓடோடி வந்திருக்கேன். அம்மா வாங்கம்மா போலாம். அப்பா வாங்கப்பா போலாம். நீ வர வர பாட்டு கச்சேரிக்கே வரமாட்டேங்கிற, அத்தான் பித்து பிடிச்சு அலையிற. உண்மைதான் உஷா, அம்மா அப்பா இல்லாத எனக்கு எங்க அத்தான கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்க்கை நடத்தணும்னு தான் ஆசையா இருக்கு. அவர்தான் அதுக்கு சம்மதிக்கலையே. அம்மா அப்பா தான் முக்கியம் சொல்றாரு. அதுக்கு நான் என்னடி பண்றது? நீ வலுவில போய் பழகு. பெண்கள் நெருங்கி பழகுனா ஆண்கள் மனசு மாறும். நிச்சயமா மாறுமா உஷா? மாறண்டி. நான் கச்சேரிக்கு புறப்படுறேன், வரட்டுமா? உஷா மாறும்னு சொல்றாளே, அத்தா மனச மாத்தி பாப்போம். சுமதி, விகல்பத்துக்கும் விரகதாபத்துக்கும் என் மனசுல இடமே இல்லம்மா. அன்று சிவனின் கண்களை சக்தி மூடினாள், சராட்சரமே ஆடியது. சராட்சரத்தின் கண்களை மூடினாள் சுமதி. அப்பா அம்மாவுக்கு மட்டும் பணிவிட செய்யத்தான் இந்த உடம்பும் மனசும் இருக்கு. அதனாலதான் மற்ற எந்த விதமான ஆசாபாசங்களும் என்னை நெருங்கவே முடியாது. என்னடா தம்பி சொல்ற? இப்பெல்லாம் நீ பேசுறத எங்களால புரிஞ்சிக்கவே முடியல. அத்தானுடைய அன்புக்காக ஏங்கி அடைகிறேன். இப்பெல்லாம் அவரை பார்க்கும்போது என்னமோ மாதிரியா இருக்கு. ரொம்ப மாறிட்டாரு. நான் அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன், ஆசைக்கு கட்டுப்படவே மாட்டேன். என்னப்பா நீங்க சொல்ற மாதிரியே மணி பேசுறது எனக்கு குழப்பமா இருக்கு. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அப்பா, புரியறது மட்டும் புரிஞ்சா போதும், எல்லாருக்கும் எல்லாமே புரிஞ்சுட்டா எப்படி? அப்பா,
நான் ஒரு அவசர வேலையா திருப்பரங்குன்றம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். திருப்பரங்குன்றத்துக்கா? எதுக்கு? ஆமா, அங்க ஒரு சந்தனாபிஷேகம். போயிட்டு ராத்திரியே திரும்பி வந்துடுவேன். அதுக்குள்ள எப்படிப்பா வர முடியும்? எனக்குத்தான் வாகன யோகம் இருக்கேன். வாயு வேகம் மனோகரிச்சு வந்தா மாட்டினா போயிட்டு வர வரைக்கும் அம்மா அப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. போயிட்டு வரேன். சந்தனாபிஷேகமா? முருகனுக்கு எத்தனையோ பக்தர்கள், அதுல வேண்டியவங்க யாராவது இருப்பாங்க. சாமியா சாமியா பிச்சை படு சாமி, வீட்டுல யார் சாமி? போடு சாமி, பிச்சை படு சாமி. சாமியா சாமியா. என்னம்மா, என்ன சொல்ற? ஒரு நாள் ராத்திரி என்ன ஒருத்தன் கெடுக்க வந்தான். அந்த சாமி தடுக்க வந்தாரு. அந்த பாவி கத்தியால குத்தி கொன்னுட்டான். கத்தியால குத்தி கொன்னுட்டானா? அப்புறமா? அப்புறம் திரும்ப இப்ப உயிரோட பாக்குறப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. அதிசயமா இருக்கு. இவர் அவருக்கு ரெட்ட பறவையா இல்ல ஆவியா? ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் பிள்ளைய கொன்னுட்டான். சுப்பிரமணியா, சிவகாமி. முருகா, கந்தா, நில். ஏன் இப்படி கிழவனையும் கிழவியையும் காப்பாற்றுகிறேன் என்று கஷ்டப்படுகிறாய்? உன்னுடைய கடமைகளையும் பக்தர்களையும் புறக்கணித்துவிட்டு இந்த சஷ்டி திருநாளில் இப்படி தெரிவது முறையல்ல. நீ தாயுமாகலாம், நான் தேயாக கூடாதா? என்ன தப்பு? ஏன் இப்படி நீ இரவும் பகலும் இங்குமங்கும் கஷ்டப்பட வேண்டும்? இதைவிட அந்த இளைஞனை ஆகாமல் காத்திருக்கலாமே சுப்பிரமணியா. விதி வேறு, வினை வேறு. வினை உம்மால் நடத்தப்படுவது, விதி எம்மால் அழிக்கப்படுவது, மாற்றப்படுவது. அந்த சுப்பிரமணியம் உயிருக்கு போராடிய போது எனக்கு பதிலாக இருந்து என் தாய் தந்தையை காப்பாற்று என்றுதான் கேட்டானே தவிர என் உயிரை காப்பாற்று என்று கேட்கவில்லை. தன் மகனையே நம்பி இருக்கும் அந்த குருட்டு தாய்க்கும் தகப்பனுக்கும் கண்ணாக இருந்து காப்பாற்ற வேண்டியது என் கடமை. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.